தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். மெயினா இப்போ நிறைய ஃபீமேல்ஸ் வந்து டாட்டோஸ் போடுறாங்க. இட்ஸ் குட் தான், ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய விருப்பங்கள் தான். ஆமா, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு அவங்க வரும்போது ஒரு பர்சன் கூட வர்றது பெட்டர். உங்களுடையுமே சில விஷயங்கள் இருக்குல்ல, ஐயோ என்னடா இந்த பையன் எப்படி பண்றான்னு அந்த கமெண்ட்ஸ்லயுமே வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஜாலியா தொடுறான், ஜாலியா தடவுறான் அப்படின்னு. ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட்னா ஒரு ஆர்டிஸ்ட் தவிர பிளே பாய் அப்படின்னு உங்ககிட்ட மிஸ்பிஹேவியர் நடந்திருக்காங்களா? காதுல நிறைய தொடா ஐ மீன் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே பிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் காரணம்? ஸோ அது வந்து அவங்க ஃபேஷன் சொல்லலாம். அது வந்து ஒரு கன்சார்ட் நாங்கள் வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டோம். கன் வந்து ஒரே கன்ல தான் எல்லாருக்குமே வந்து அந்த யூஸ் பண்ணுவாங்க அந்த கன்னை. ஓகே. ஸோ நாங்கள் நீடில் யூஸ் பண்ணுவோம். நீடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் பண்ணிடலாம் டேட்டோ போட்டு. அந்த மைண்ட் செட் இருக்கு எல்லாருக்கும். ஆமா, எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கு. எங்களோட வேலை டாட்டூ போட்டு கரெக்ட் பண்ணிருக்கீங்களா டேட்டோ போட்டு? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐடி டேட்டோ பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? பிரதர்ஸா ஃப்ரெண்ட்ஸா? அதான் ஏன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கஸ்டமருக்கு தேவைன்றதுதான். அவங்க வந்து மென் கிட்ட கம்ஃபர்டபுளா இருந்தா போட்டுக்கலாம். இல்ல அவங்க மிஸ்பிஹேவ்ங்கிறது நடக்குதுல்ல. டிபெண்ட்ஸ். அதுதான் சொல்றேன், அவங்க எங்க பண்றாங்க, எத்தனை வருஷமா அவங்க ப்ரொஃபஷனலா இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாமே அனலைஸ்ட் பண்ண போகும்போது மிஸ்பிஹேவ் 100% நடக்காது. ஓகே. ஸோ ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல நான் பொதுவா வந்து அதை வந்து சுட்டி காட்ட விரும்பல, பட் நடக்குது இல்ல. ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து நீங்க ஒரு டாட்டோ ஒரு பிரைவேட் பிளேஸ்லயே போட்டாங்க, ஓகேவா? சோ போட்டு நார்மலா வைப் பண்ணி காட்டுறாங்க, இட்ஸ் ஃபைன். நீங்க அது கூட ஒரு பாட்டை போட்டீங்கன்னா மாறிடுதுல. அதுதான் நாளைக்கு அதை வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ரீசெண்டா தான் நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அந்த பாட்டை சில பேர் எல்லாருமே போடுறது இல்ல. டிபெண்ட்ஸ். அவங்களுக்கு அந்த ட்ரெண்டுக்காக அவங்க மைண்ட் செட் எப்படி அவங்க ட்ரெண்டுக்காக போடுறாங்க. இது நீங்க வந்து அவங்க ஃபேஸ் காமிக்கல, ரைட்? நான் என்ன சொல்றேன், ஃபேஸ் காமிக்கல. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த டேட்டோ இருக்கக்கூடிய இடத்த வந்து வீடியோ எடுக்கிறோம், அதை வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க. வித் பர்மிஷன், வித்வுட் பர்மிஷன்? வித் பர்மிஷன். ஓகே. ஒரு சிலருக்கு அது பர்மிஷனோட தான் பண்ணுவாங்க. அவங்க அப்படி பண்றது அவங்களுக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால கொஞ்சம் பெருசா தெரியலாம், ஆனா ப்ரொஃபஷனை கொஞ்சம் கீழே தள்ளிடுற மாதிரி இருக்கேன். அதுதான் நான் கேக்குறேன். ஏன்னா இது வேற மாதிரி இங்க கொண்டு வந்து நிப்பாட்டுது, வேற மாதிரி ஒரு பார்வையை வந்து பார்க்கலாம். அதுதான் சொல்றேன், அதுதான் நீங்க ப்ரொஃபஷனை கொஞ்சம் கீழே தள்ளிடுறாங்களோ. நீங்க சம்டைம்ஸ் அந்த நீங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும், அந்த டாட்டூக்கு இந்த மாதிரி சாங் போட்டா நல்லா இருக்கும், இந்த மாதிரி சாங் போடும்போது ஆப்வியஸா நீங்க சொன்ன மாதிரி வேற மாதிரி பாக்குற மாதிரி இருக்குல்ல. டிபெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் செட்ஸ். ஏன்னா சில இடத்துல வந்து ஐ மீன் நான் சொல்லக்கூடிய அந்த பிரைவேட் பார்ட்ல வந்து டேட்டோ போடும்போது அதை வந்து போட்டோ எடுத்துட்டு பிளாக்மெயில் அந்த வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் நிறைய இடத்துல நடக்குது. பட் ஆனா அதுதான் சொல்றேன், நீங்க சூஸ் பண்ற ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியம். அவங்களோட எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடலாம். ஒரு கடையை நான் பாக்குறேன், ஓகே இந்த கடையை வந்து நல்லா இருக்கு, கடையோட ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு, கடையோட செட்டப் நல்லா இருக்கு, கடையை பத்தி என்னடி பாக்குறது தெரியும். அதர்வைஸ் வந்து மத்தது எனக்கு தெரியாது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கஸ்டமருக்கும் நம்மளுக்கு ஒரு பாண்டிங், பேசுற விதம் இருக்கும். பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் இவங்க எப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓகே. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம், இது இங்க போகலாம், இங்க போக கூடாது. உங்ககிட்ட மிஸ்பிஹேவியர் நடந்திருக்காங்களா? இல்ல, பல வருஷமா அது மாதிரி ஒண்ணுமே நடந்தது இல்ல. அதுமே கேள்வி ஏதாவது பட்டிருக்கீங்களா? ஸ்டேட்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன மாதிரி? இந்த மாதிரிலாம் எப்படின்னா, டாட்டூ பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு திடீர்னு இந்த ரிவ்யூஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேட்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இடத்துல இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது இல்லை, நடந்தது கிடையாது. ஓகே டன். ஸோ ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபீமேல் வந்து அண்ட் மெயினா இப்போ வந்து நிறைய ஃபீமேல்ஸ் வந்து டேட்டோஸ் போடுறாங்க. இட்ஸ் குட் தான், ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய விருப்பங்கள் தான். ஆமா, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு அவங்க வரும்போது ஒரு பர்சன் கூட வர்றது பெட்டர். அவங்க கம்ஃபர்ட்டா இருக்கா. நீங்க இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பண்ணிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்க. இப்ப நாங்க வர கஸ்டமர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தவொடனே டாட்டூ போட்டுக்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா சும்மா ஒரு சிம்பிளா ஏதோ ஒண்ணுன்னா பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க ஏதோ ஒரு டாட்டூ
பண்ணிக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வருவாங்கல்ல, கன்சல்டேஷன் வரும்போது உட்காந்து பேசும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. இது யாரையும் கூட்டுலாம் வரவானா, நம்ம இது ஆக்சுவலா கூட்டு வரும்போது அப்ப இன்னும் இப்ப நாங்களே ப்ரொஃபஷனல் இது பண்றோம். நான் கேள்வி கேட்கறேன், ஏன்னா இது மாதிரி நியூஸஸ் நிறைய வரும்போது இதை எப்படி தவிர்க்கலாம்ங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல, அது நம்மளுக்கே தெரியும். மெயின் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட கால் பண்ணி பேசும்போது அவங்க வந்து பிரைவேட் ஆடுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நாங்க என்ன சொல்லணும்னா, இஃப் யூ கம்ஃபர்டபிள் வித் மேல் ஆர் ஃபீமேல். ஓகே, அது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க. அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்டே சொன்ன இந்த சோஷியல் மீடியால பாக்கறலாம் பாக்கும்போது என்னப்பா இப்படி பண்ணிட்டு ரொம்ப சோஷியலைஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற, சோஷியலைஸ் ஆகிறது நல்லதுதான், அது எந்த வகையிலன்னு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन நாங்க வெச்சிரோம், இஃப் யூ கம்ஃபர்டபிள் வித் மேல் ஆர் ஃபீமேல். அவங்க கிட்ட ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்களான்னு கேட்பாங்க. சோ அவங்களுக்கு ஒன்னும் தெரியல, ஃபீமேல் இருக்காங்க, ஓகே அப்போ ஓகேங்க, ஃபீமேலே ஓகே தான், தென் ஃபினிஷ். அந்த இடத்துல ப்ராப்ளமே இருக்காது. இத மிஸ்யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க, இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. க்ரோ ஆகணும்னு ஆசைப்படுறவங்க யாருமே அந்த சைடுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா டாட்டோ ஷாப்ல கேமரா இஸ் மஸ்ட் ஆர் நாட்? இல்ல இருக்க கூடாது. கேமரா நீங்க டாட்டோ போடுற பிளேஸ்ல 100% கேமரா இருக்க கூடாது. நீங்க பிரைவேட் பிளேஸ் மீன்ஸ் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் செப்பரேட் இருக்கும், ஓகேங்களா? சோ ரிசப்ஷன் செப்பரேட். சோ ரிசப்ஷன் நமக்கு எதுக்காக கேமரா இருக்கும்? நம்மளோட சேஃப்டிக்காக. யார் வராங்க, ஏதாச்சும் நமக்கு சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் ஏதாச்சும் விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம உள்ள வந்தோம்னா 100% கேமரா இருக்கக்கூடாது. ஓகே, ஒர்க் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறாங்கனாலுமே அது கஸ்டமரோட வித் பெர்மிஷன் மட்டும்தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்படிதான், நம்மளுக்கு ஒர்க் ஸ்டேஷன் தனி, இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க ரிசப்ஷன் தனி இல்ல. இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம், ஆனா ஒர்க் ஸ்டேஷன்ல அட்வைசபிள் இல்ல. ஓகே, என்னன்னா இப்ப இந்த சோஷியலைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப, நீங்க சொன்னீங்க இடையில வந்து இது வந்து நம்மளோட இதையே கொஞ்சம் டவுன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு பிரதர் அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பேசிடலாம். சோஷியலைஸ் ஆகிறது எந்த வகையிலன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். நிறைய இடத்துல வந்து பார்க்கும்போது இப்போ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் வந்து ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சோஷியலைஸ் ஆயிடுச்சு. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடும் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சிங்களேன். ஸோ அங்கே வரும்போது இந்த டேட்டோ ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது என்னப்பா இப்படிலாம், எப்படிப்பா ஒரு பையன், எப்படிப்பா ஒரு பொண்ணு, எப்படிப்பா அந்த ப்ரைவேட் பார்ட்டில் வந்து டேட்டோலாம் போடுறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இது ஒரு டீசென்டான பார்வையிலையும் பார்க்கலாம், ஆனா அதை வந்து அந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்றீங்க, அதை அவங்க எப்படி போஸ்ட் பண்றாங்கன்றத பொறுத்து. ஓகே, இப்போ ஒரு ஸ்டோரி சொல்றேன்னா வே ஆஃப் டெல்லிங்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் போஸ்ட் பண்றவங்க பண்ணணும். ஓகே, இதை வந்து நம்ம வந்து முகம் சுழிக்காத வகையில போட்டா நல்லா இருக்கும், அது யாருக்குமே அது தப்பா தெரியாது. 100% நீங்க எல்லாமே இன்க்ளூடிங், இப்ப நீங்க ஒரு இடத்துல நீங்க டாட்டோ போட்டா அந்த இடத்த நீங்க எப்படி காமிக்கணும்னாலும் காமிக்கலாம், இல்ல இப்படிதான் காமிக்கணும்னாலும் காமிக்கலாம். அது இன்டென்ஷன் தானே, அது பாக்குறவங்க பார்வையை பொறுத்தும் இருக்கு. பாக்குறவங்க பார்வையை பொறுத்தும் இருக்கு. இப்ப அவங்களோட இன்டென்ஷன்னால மத்தவங்க இப்ப நம்ம வேலையவே கொஞ்சம் கீழே பாக்குற மாதிரி ஒரு தாக்கம். நான் அதனாலதான் அந்த கேள்வி கமெண்ட்ஸ்ல நானும் கூட சில பேருக்கு எல்லாம் படிப்பேன். அதுதான் அவங்க சொல்லுவாங்க, உன்னை அசிஸ்டண்டா சேர்த்துக்கீங்கன்னு, அந்த மாதிரிலாம். சோ அவங்களுக்கு எப்படி மைண்ட் செட் போகுது பாத்தீங்களா? அப்ப வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். ஆமா, ஏன்னா அவங்க அதான் சொல்றேன், எந்தெந்த இடம்லாம் வந்து செக்ஷுவலா பார்க்கக்கூடிய ஒரு இடங்களா இருக்கோ அதெல்லாம் வந்து டேட்டோ போடும்போது ஆப்போசிட்ல உள்ளவங்களோட கமெண்ட் வந்து அது ஆமா. சோ மெயின் அவங்களுக்கு ஏன் அந்த கமெண்ட் தோணுதுன்னா, நீங்க ஸ்டோரி போடும்போதும் சரி, ஷார்ட்ஸ் போடும்போதும் சரி, நீங்க அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம். அதே டாட்டூ ஆமா, நம்ம அப்படி கம்பேர் பண்ணி, இப்ப இதே டாட்டூ வந்து ஒரு வேற கண்ட்ரிலயோ வேற ஸ்டேட்லயோ போடும்போது, பட் அவனோட போகும்போது ஆர்ட் தான் நம்மளுக்கு மைண்ட் செட். நீங்களே கூட எடுத்து பாருங்க, அது நம்மளுக்கு ஆர்ட் தான் வந்து மைண்ட்ல பட்டுன்னு போகும். இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்காங்க அப்படிதான் தோணும். ஆனா இது சில இடத்துல நம்மளுக்கு பண்ணும்போது சில மியூசிக்ஸ் ஆகட்டும், அதுக்கு அந்த மியூசிக்ஸ் தான் போட்டா ட்ரெண்ட் ஆகுன்றது ஓகே, பட் அது எந்த இன்டென்ஷன்ல போடுறாங்கன்றது தெரியாதுல்ல. ஓகே, அது அந்த வீடியோ வைரல் ஆவறது இல்லாம டாட்டூ ஆர்டிஸ்ட்னாலே இப்படிதான்ற அந்த ஒரு பொதுவான ஒரு மைண்ட் செட் வந்து, ஆமா, அந்த பொதுவான ஒரு விஷயத்துலதான் உங்களை பார்க்க வைக்கிறாங்க. அதுதான் உண்மையுமே கூட. நீங்க வந்து உங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களை பார்க்குற பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்பா இவங்களை நம்பி எப்படிப்பா லவ்லாம் பண்றீங்களா? ஏன்னா அவங்க சைட்ல இருந்து ஏதாவது வருதா? ஏன்னா பொதுவா ஒரு டாக் வருது இல்ல, அதுக்காக நான் கேக்குறேன். ஜஸ்ட் நார்மலா அது கண்டிப்பா இப்போ வரைக்குமே கூட எப்படின்னா, நம்ம நீங்க சொல்ற மைண்ட் செட்ஸ் தான் எல்லாருக்குமே. டாட்டூ ஒன்னு ப்ரொஃபஷனல் இப்படிதான் இருக்கும், சில பேர்லாம் சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல் இப்படிதான் இருக்கும், கரெக்ட் பண்ணிடலாம்ப்பா டாட்டூ போட்டு. அந்த மைண்ட் செட் இருக்கு எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கு. எங்களோட வேலை டாட்டூ போடுறது. கரெக்ட் பண்ணிருக்கீங்களா டாட்டூ போட்டு? அப்படி இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கிளைண்ட் உள்ள வராங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எவ்வளவு அளவுக்கு ப்ரொஃபஷனல் நடந்துக்கணுமோ நடந்துக்கும்.
ஓகே 100%. அவங்க ஜாலியா பேசினாலும் நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பிகாஸ் வந்து அது என்னைக்காவது அவங்க ஜாலியா பேசியிருக்காங்களா? நார்மலா எல்லா கிளைண்ட்ஸும் ஃப்ரீயா தான் பேசுவாங்க. நார்மலா பேசுறாங்க, ஜாலியா பேசுறாங்க. நார்மலா ஃப்ரீயா இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கே வந்து ஒரு கிளைண்ட் வந்து நீங்க ஒரு தொடர் உங்ககிட்ட ஒரு 5 டாட்டூ போட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கிளைண்ட் ஃப்ரெண்ட் எப்படி நம்ம கிட்ட அந்த கம்ஃபர்ட் அவங்களுக்கு வருது? அதான் நம்ம எந்த அளவுக்கு அவங்க சேஃபா ஃபீல் பண்றாங்க. சில பேர் வந்து அவங்களோட கொலீக்ஸ் சரி, அது இல்லாம அவங்களோட வீட்டோட ரிலேட்டிவ் சரி ஊர்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க, அங்கிருந்து நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சென்னைக்கு வந்திருக்காங்க, நீங்க பண்ணி கொடுங்க. அவங்க வந்து அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க, நீங்க அங்க போக முடியுமா உங்களால? அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் நம்ம கொடுக்குறோம். இப்ப வந்து ஃபீமேலுக்கு டேட்டோ போடும்போது டேட்டோ போட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா? ஐ மீன் வீட்ல இருந்து வந்தோ இல்ல லவ்வர்ஸ் ஐ மீன் அது மாதிரிலாம் ஏதாவது? நான் கன்சென்ட் ஃபார்ம் சைன் வாங்கிடுவோம். பிஃபோர் கன்சென்ட் ஃபார்ம் பிஃபோர் 18க்கு பிலோ வந்தா போடவே மாட்டோம். ஃபார்ம் வச்சிருக்கீங்க? 18க்கு பிலோ வந்தா கண்டிப்பா டாட்டூ போட மாட்டோம். ஓகே. வித் பேரண்ட்ஸ் அவங்க கூட வந்தாங்க மட்டும் ஓகே. பட் அதுவும் நாங்க அட்வைஸ் பண்ண கிடையாது. வேண்டாம், எதுக்கு பண்ணிட்டீங்க போடாதீங்க, ஒரு இயர் தானே முடிச்சிட்டு ஏன் இது போடக்கூடாது? இது ரூல்ஸ் ரைட். நீங்க ரூல்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஓகே. நீங்க இப்போ ஒண்ணும் இல்ல, அந்த 17 அந்த பையனுக்கு 7 பொண்ணு 17 ஓகே, அவன் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான், இந்த மாதிரி நீங்க டாட்டூ போட்டு விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. ஆனா இப்ப ஐ மீன் இன் தமிழ்நாடு ஆல் ஓவர் ஓவராலா ஆனா பண்ணிக்கிறாங்க. பேரண்ட்ஸோட அட்வைஸோட அவங்க கூட இருக்கலாம். லீகலா இல்ல, லீகலா பண்ணக்கூடாது. இன்னொன்னு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கன்சென்ட் ஃபார்ம்ல சைன் வாங்கிப்போம். ஓகே. தலைவா, காதுல ஒரு மாட்டிருக்கீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா டனல் பியர்சிங் சொல்லுவாங்க. டனல் பியர்சிங், டனல்னா இது அதே மாதிரி தான் இதுவும். இது கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசா நிறைய கேட்கணும். காதுல நிறைய தோடா ஐ மீன் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே குத்திக்கிறாங்க. அது என்ன ரீசன்காக? ஸோ அது வந்து அவங்க ஃபேஷன் சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு. இப்போ எப்படி நீங்க டாட்டூ போடுறத வந்து சில பேர் நிறைய உடம்பு ஃபுல்லா டாட்டூ போட்டுருப்பாங்க, அந்த மாதிரி காது குத்துறதும் அவங்களுக்கு வந்து தொப்புள்ளையுமே போட்டுக்கிறாங்கல்ல. ஆமா, அது தொப்புள் கல்ச்சர் முன்னாடில இருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, டெல்லி பேசிங் அப்பத்துல இருந்து இருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல போடுற இடத்துல இந்த இடம் மூக்குக்கு நடுவுல செப்டம் சொல்லுவாங்க, அதை இங்க எல்லாம் போட மாட்டாங்க. இங்கேயும் போடுவாங்க. இதுக்கு இந்த இடத்துல வந்து தனியா ஸ்டோன் மட்டும் இருக்கும். அது பேர் வந்து தெர்மல் பியர்சிங் சொல்லுவாங்க. சோ அது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோன் வந்து உள்ள உட்கார வச்சிருவாங்க, புதைஞ்சிரும் உள்ள. இப்படி வச்சிருவீங்க. ஆமா, அது ஹீல் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு அப்படியே நின்றும், ஸ்டோன் மட்டும் தனியா நிக்கும். ஓகே. வேற எங்கெங்கெல்லாம் வந்து போடுவாங்க? பாடியில எல்லா இடத்துலயுமே நீங்க பியர்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஷாக்கா இருக்கு பிரதர். அதுல இல்ல இவங்க சொல்றது வந்து இதுக்கே நீடிலுக்கே நம்மளுக்கு வந்து பெயின் இருக்கும், இது வந்து பெர்மனண்டா அங்கதான் இருக்க போகுது அப்படிங்கும் போது அதை இப்ப எந்த அளவுக்கு பெயின் வந்து இவங்க பண்றது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பண்ணுவாங்க. கன்ஷாட் நாங்க வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டோம். கன் வந்து ஒரே கன்ல தான் எல்லாருக்குமே வந்து அந்த யூஸ் பண்ணுவாங்க அந்த கன்னை. ஓகே. சோ நாங்க நீடில் யூஸ் பண்ணுவோம். நீடில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நீடில் தான் ஒருத்தருக்கு. பியர்சிங் வந்து இப்ப டாட்டூக்கு எந்த அளவுக்கு ஹைஜீன் மெயின்டைன் பண்றோமோ அதை விட கேர் அதிகமா எடுத்துக்கணும் பியர்சிங்ல. ஓகே. ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும் பியர்சிங்ல பாத்தீங்கன்னாக்கா. ஓகே. ஓகே. ஸோ அந்த ஹைஜீனிக் மெயின். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. பட் பொதுவா இந்தியாவை கவர் பண்ணா நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் ரொம்ப யூஸ். அது நார்த் சைட்லாம் வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. நார்த் சைட்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப காமனுங்க. இப்போ நார்த் சைட்ல வந்து ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட ட்ரீட் பண்ற விதமே வேற. டாட்டூ குத்த போயிட்டு வாமா அப்படின்னு வீட்லயே அவங்க அனுப்பணும். அப்ப என்ன சேஃப்டிக்கு? அதுக்கு எங்க ப்ரொஃபஷன் பத்தி பெரிய எக்ஸ்போஷர் வெளியே நாங்க தான் கொண்டு வரணும். அதை நீங்களே தான் அதான் சொல்றேன். உங்களை மேலேயுமே சில தப்பா நினைச்சு உங்க மேலேயுமே சில விஷயங்கள் இருக்குல்ல. ஐயோ என்னடா இந்த பையன் இப்படி பண்றானே, அந்த கமெண்ட்ஸ்லயுமே வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஜாலியா தொடுறான், ஜாலியா தடவுறான் அப்படின்னு. அதுதான் சொல்றேன், அதுக்கான எக்ஸ்போஷர் நாங்க தான் எடுத்துட்டு வரணும். அதனாலதான் இப்போ எங்களால முடிஞ்ச வேலையை இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாங்க இப்போ நீங்க மற்ற பிசினஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அங்க கடை வச்சிருக்கானா இங்க கடை வச்சிருக்கானா பேசிப்பாங்களா இல்லையானே தெரியாதுல. ஆனா இதுல ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இருக்கு. நான் இன்னைக்கு இப்ப இது வந்து எங்களோட ஸ்டுடியோ இல்லையா, இங்க இல்ல, நான் யார் ஸ்டுடியோல வேணாலும் போய் வேலை செய்வேன். ஓ நைஸ். இப்ப என்னோட கஸ்டமர் அங்க இருக்காங்கன்னா நான் அந்த ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பாட் கொடுங்க, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்டா தாராளமா ஒர்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த எங்களோட ப்ரொஃபஷன்ல இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க அடிக்கடி பாத்துப்போம். மோஸ்ட் ஆர்டிஸ்ட் காம்படிஷனா இருந்தாலும் ஹெல்தி காம்படிஷனா இருக்கும். எல்லாருமே மீட் பண்ணி பேசி பண்றது, கேட்டகரைஸ் பண்றது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படிதான் இருக்கணும், இதுமாரிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், பசங்க மட்டுமே டேட்டோ போடுறது வரது கிடையாது, பெண்களுமே வராங்க.
ஸோ அவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? காமனாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு பையனும் தனியாக இருந்தாலே வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று ஏற்படும். அது நீங்கள் சில பிரைவேட் பிளேஸில் வந்து டச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுடா, நான் வந்து நிம்மதியாக போகலாம் சொல்லப்பா, என் தங்கச்சியை போக சொல்லலாம்ப்பா, இன்னுமே சில பயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த கேட்டகரிஸ் எப்படி பண்ணுறேன்? இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும் உங்களால சொல்ல முடியாதுல்ல. எல்லா industry இது வந்து வெளியிலேயே உங்களுக்கு வந்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில தான் வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் நான் என்ன விஷயத்த சொல்ல புரியுது. அதுதான் இப்போ அவங்க வராங்கனாலே இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த கம்ஃபர்ட் அவங்களுக்கு கொடுக்கதான் போறோம். ஓகே, அதை கொடுத்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும் நம்மள. ஸோ இங்க இப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்து நம்ம கிட்ட 1 or 2 டாட்டூஸ் போட்டாதான் நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியும். இப்போ யாரா இருந்தாலுமே வந்தோடனே பேச மாட்டாங்க. இப்போ நம்ம நார்மலா வெளில கூட யாரா இருந்தாலும் வந்தாலும் பேசுவோம். ஸோ நம்மளை பத்தி புரியணுன்றதுக்காக நம்ம ப்ரொஃபைல்ஸ்ல இருக்கும். நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட அவங்க வீடியோ இப்படிதான் போட்டிருக்காங்க. பிராண்டிங் ஷாப்புக்கு போனா பெட்டர். ஓகே, அதை தவிர்த்து இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொட்டா போட்டு வச்சு அப்படிலாம் இப்போ வச்சிருக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்குங்களா, கம்மியா பண்ணுவாங்க, இங்க போனா கம்மியா அவங்களோட எக்ஸ்பென்சிவ்க்கு ஏத்த மாதிரியான 100% அவங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரே விஷயம் தான் பிரதர், முடிஞ்ச அளவுக்கு அந்த ரீல்ஸ்ல வந்து மாம்பழம் அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் டீசென்டான ரீல்ஸா போட்டீங்கன்னா நீங்க சொன்ன அந்த கன்சிடர் பண்ண, அதாவது அழகு இல்ல, எல்லாமே அழகுதான். ஆர்ட் ஃபார்முங்கிறது அழகாக நம்மளாம் அழகா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆர்ட் ஃபார்ம், எல்லா ஆர்ட் ஃபார்முமே. ஸோ அதை ஆர்ட் ஃபார்மா கன்சிடர் பண்ணி அப்படி இருந்தா மட்டுமே நல்லா இருக்கும் நம்புறோம். அப்படி பண்றவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா இதை சொல்லிதான் ஆகணும். ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட்னா ஒரு ஆர்டிஸ்ட் தவிர பிளே பாய் அப்படின்னு ஆமா கண்டிப்பா அதை எல்லாரும் யோசிச்சுதான் ரொம்ப ஹெர்ட்ஃபுல்லா கேட்டா சாரி. நீங்க கேட்ட கொஸ்டின் எங்களுக்கு ஹெர்ட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இதே பார்வையில தான் எங்களை பாப்பாங்க. யாரோ ஒருத்தர் பண்றது அப்படியே அதுதான் முடிஞ்ச. நான் என்ன சொல்றேன், ஒரு டாட்டூ போட்டும் போது நீங்க அதுல அந்த பாட்டு போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக இந்த பாட்டு போடுறாங்கன்னு. நீங்க இப்போ சொன்னீங்களே எதுக்காக இந்த பாட்டு பாட்டு போட மைண்ட் செட் என்ன ஆகுது, ஓ இப்படிதான் இதை பாக்கணும். அதே இடத்துல நீங்க எவ்வளவு மியூசிக் இருக்கு போடணும்னா, எவ்வளவு இருக்கு, நல்ல மைல்டான மியூசிக் எது வேணா போடலாம். பட் ஆனா உனக்கு இந்த ஃபார்ம்ல இதை காட்டணும்னு ஒரு இன்டென்ஷன்ஸா அந்த மாதிரிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. புரியுது. ரொம்ப நன்றி பிரதர், உங்களுடைய ரொம்ப உங்களுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லிட்டோம். நிறைய திங்ஸ் எல்லாம் வெளில கேட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும், தெரியாததெல்லாம் நீங்க தெரிய வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய பேருக்கு கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு மைண்ட் செட் மாறும். நல்ல ஆர்டிஸ்டும் இருக்காங்க, நல்ல இதுவும் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போலான்றதும் ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதான் நான் இடையில சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா வெளில தலை நிமிர்ந்து நடக்கணும். ஐ மீன் எப்போதுமே அப்படிதான். அது எல்லாரும் அவங்களுடைய ஃபார்ம் நல்லா இருக்கும்போது அவன் என்ன வேணா, அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ, காசு இருக்கோ இல்லையோ, அவன் 1 மணி நேரம் செய்யற வேலை சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சுன்னா அது சந்தோஷமான ஒரு அந்த சந்தோஷம் தான். நல்லா பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. நன்றி. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.